இவ 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் பொண்ணை வச்சு தமிழ் மேட்ரிமோனில பல கோடி ரூபாய் மோசடியில வந்து வழக்குல 6 மாசம் குண்டாசுல இருந்திருக்கு. அதோட வழக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கு. தங்காச்சி சேத்தரா திவ்யா கல்லட்சி வந்து பிள்ளைங்களை வச்சு தப்பான தொழில் பண்ணுது. நீங்க உங்க பொண்ணை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? தமிழ் மேட்ரிமோனில உங்க முதுகுலயே கலா இருக்கு. இதுல ட்ரெண்டிங்ல உள்ளவங்களை எடுத்து கிழவுல விட்டோம்னாக்கா நான் ட்ரெண்டிங் ஆகலான்னு தப்பு தப்பா சொல்லிட்டீங்க. நீங்க எல்லாம் ஒன்னாதான் ஃப்ரெண்டா பழகிருக்கீங்க, அங்க எங்க சுத்திருக்கீங்க. அப்புறம் இவ திவ்யா கல்லட்சி 2 லட்சம் எடுத்தா, இவ வீடியோ அவ வீடியோ இருக்குன்னா அவங்க கூட பழகினதுக்கு உங்க வீடியோ இல்லையா? நம்ம முதுகுல எம்மா அழுக்குலாம் பாக்குறது இல்ல. ரவுடி பேபி சூர்யாவே எனக்கு பிடிக்காது. ஆனா கேட்ட கேள்வி கரெக்ட் தானே? பாஸ்வேர்டு போடாம வச்சிருந்தால எதுக்கு நீங்க போனீங்க? உங்களுக்கு தெரிய போய் தானே போனீங்க. உங்க பணத்தை தேடி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி எப்படி வீடு தேடிங்க போனீங்க? கலெக்டரா நம்ம முதுகுல கழா இருக்க வச்சுட்டு அடுத்தவங்க பேசுறதே நீங்களே பெத்த பொண்ணை தப்பா இது பண்ணீங்கன்னு சொல்லி குண்டர் சட்டத்துல உங்க மேல இன்னும் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதை விட்டுட்டு நீங்க அடுத்தவங்களுக்கு என்ன கதை எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏத்தராக்கா இதுல சமூக ஆய்வாளரா ஆர்வலரா? ஒரு ஆய்வாளரும் இல்ல நீங்க. தாமுதுக்கு பாருங்க எவ்வளவு கேஸ் எவ்வளவு பிரச்சனை உங்க மேல இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க அவங்கள நோட்டம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப எங்களெல்லாம் பார்த்தா எப்படி முட்டா தெரியுதா?